நம்முடைய புல்லட்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த மார்ச் மாதத்தின் தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Our theme for the month of March will be living by faith. விசுவாசத்தில் வாழ்வது என்று ஒரு தலைப்பை நாம் கொடுத்திருக்கின்றோம். Living by faith, விசுவாசத்தில் வாழ்வது என்றதான இந்த தலைப்பு. நேற்று தினத்தில் நம்முடைய யூடியூப் சேனலில் நான் இப்போது புதிதாக நம்முடைய மீடியா டீமுடைய ஆதரவில் நான் என்ன செய்கிறேன் என்றால், தலைப்பில் ஒரு சிறிய குட்டி பிரசங்கம் ஒன்று நான் செய்கிறேன். நீங்கள் பார்த்திருந்திருக்கலாம் அல்லது நீங்கள் பார்க்கும்படி உங்களை கேட்கிறேன். Every month I am introducing a new theme, and our media team has been a great help to me. I want to say a big thank you to our media team, because they try their best to, just before the Sunday or before we enter into the month, they come up with the video with me introducing the theme. If you have seen, praise God. But if you have not seen, I want to encourage you to, maybe when you go back, go and browse, look at our FB, look at our YouTube and even IG, and surely you can see this video. Alright, பிரியமானவர்களே, இன்றைக்கு அதன் கீழ் நான் ஒரு பிரசங்கம் செய்யும்படி விரும்புகிறேன். Living by faith. Under this theme for the month of March, I would like to bring a sermon. ஒரு பிரசங்கத்தை நான் உங்களோடு கூட ஒரு தலைப்பிலே செய்யும்படி விரும்புகிறேன். My theme for today, இன்று என்னுடைய தலைப்பு, பிரியமானவர்களே, கேள்வி இன்றி தேவனுக்கு கீழ்ப்படியும் விசுவாசம் என்ற ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். Faith to obey without question. ஒரு கேள்வியும் கேட்காம ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். கேள்வி கேட்காம ஆபிரகாமை பாருங்கள், ஒரு நாள் ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாமே, நான் காட்டும் தேசத்துக்கு வா என்று அழைத்தார். Do you know that one day God called Abraham and he said, I want you to come to the land that I will show you. And without any doubt, without any question, Abraham began his journey. That is what we read. இதைத்தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கேள்வி என்று ஆபிரகாம் தன் நடையை தொடங்கினான். அதனால ஆபிரகாமுக்கு என்ன பேர் தெரியுமா? விசுவாசத்தின் தந்தை. And that is why Abraham was called the father of faith. Shall we say amen? Okay, today we shall take our scripture. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நீங்கள் எடுத்து பாருங்களே. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 13 இருந்து 22ஆம் வசனம் வரையிலும். Our scripture for today comes from Genesis chapter 6 verses 13 to 22. It was read for us and it was about Noah. இந்த வேத பகுதியிலே நாம் நோவாவை குறித்து பார்க்கிறோம். நோவாவை குறித்து என்ன பார்க்கிறோம்? வேதம் நமக்கு மிக அருமையாக கற்றுக் கொடுக்கிறது. நான் எடுத்திருக்கிற அடிப்படையான வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களே. ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம் நான் எடுத்த அடிப்படையான வசனம். My key verse comes from Genesis chapter 6 and it comes from verse 22. It says, Noah did everything as God commanded him. அங்க வசனம் சொல்லுகிறது, நோவாவை குறித்து. பிரியமானவர்களே, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. நோவா, ஆண்டவர் ஒரு நாள் நோவாவை அழைத்து ஒரு பேழையை கட்ட சொன்னார்.
நோவா வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்தான். Do you know that there was one day when God appeared to Noah and God said, Noah, I want you to build an ark. And the Bible says Noah did as the Lord had commanded. அந்த வேத வசனத்தை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள். I call you to underline this scripture. It is important. இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. ஒரு நாளில் இந்த பேழையை கட்டல ஏறக்குறைய 100 வருடத்திற்கு மேல் எடுத்ததாம் நோவா இந்த பேழையை கட்டுவதற்கு. Studies say that Noah did not build this ark just within a day or couple of days, but Noah took more than 100 years to build the ark. People looked at Noah, people laughed, people mocked, people called Noah a fool. பிரியமானவர்களே, நோவா இந்த பேழையை கட்டினான். நோவாவை பார்த்து கேலி பண்ணினார்கள், விடைத்தார்கள், மதிகேடனே என்றார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது நோவா ஆண்டவர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தானாம். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரை சந்தேகப்படல. மனிதர்கள் கேலி பண்ணார்கள், நீ ஏன் ஆண்டவர் ஆண்டவர் என்று அலைகிறாய்? சர்ச்சுன்னு போயிட்டு இருக்கிறியே, உனக்கு என்னதான் கிடைக்கும்? ஒருவேளை உன் தாய், உன் தகப்பன், ஒருவேளை உன் ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய உடன் பிறந்தோர் உன்னை கேலி பண்ணலாம். சில பேர் சொல்லலாம், சர்ச்சுக்கு போனதுனால உனக்கு என்ன லாபம் என்று கேட்கலாம். What's the good that you have received because you had been going to church? People will mock you. People will say, why are you always going to the church? I want to tell you, people of God, Noah was here. The Bible says that he did everything as God commanded him. கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். He was not bothered but what man was saying. மனிதன் எதையும் சொல்லட்டும். இன்னைக்கு யாராவது இந்த சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் உங்களை பார்த்து விளைக்கிற ஒரு கூட்டம் இருக்குதா? விளைக்கிற ஒரு கூட்டம் உங்களை பார்த்து ஏன் சர்ச்சுக்கு நீ போகணும் என்று உங்களை தடை செய்கிற ஒரு கூட்டம், கேலி பண்ணுகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. நோவாவை கேலி பண்ணினார்கள். நோவா யாருடைய வார்த்தையை கேளாமல் தேவ வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் அந்த பேழையை கட்டினானா? ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. தேவன் பெரியவர். I do not understand why God is asking me to build the ark, but because he has asked me to build the ark, I will do it. Amen. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை இந்த இடத்துக்கு போ சொல்றார். ஏன் போ சொல்றார் எனக்கு தெரியல, ஆனா அந்த இடத்துக்கு அவர் போக சொன்னபடியினாலே நான் போவேன். ஆண்டவர் என்னை இதை செய்ய சொன்னார். ஏன் செய்ய சொன்னார் எனக்கு தெரியல, ஆனால் நான் செய்வேன். ஆமென். நான் செய்வேன். I will do it. If the Lord has asked me, commanded me to do something, I will not question my God. Amen. I will do it. He will ask me to go to a place. He will ask me to do something in the church. I will do it. Would you say amen? Hallelujah. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம வளர்க்க வேண்டும். We must build this kind of a faith, the kind of faith that Abraham had, the kind of faith that Noah had. Shall we say amen? இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் கடைபிடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். இது பொல்லாத காலங்க. We are living in a very dangerous times, and I want to tell you, God is seeking for people who will be loyal, who will be faithful to follow him. Amen. இந்த பொல்லாத உலகத்திலே ஆண்டவர் நம்மை தேடுகிறார். யார் என் கட்டளையை கேள்வி கேளாமல் பின்தொடர்கிறவன்? அல்லேலூயா.
உனக்கு நஷ்டம் வந்துருச்சு, உனக்கு கஷ்டம் வந்துருச்சு, நான் ஆண்டவர் ஆண்டவர் என்று தேடினேன், எனக்கு கஷ்ட காலங்கள் வந்தது, அதனால பின்மாற்றத்துக்கு போயிட்டியா, கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டியா, ஊழியத்திலே கொஞ்சம் பின்மாற்றத்துக்கு போயிட்டியா? Have you backslidden in the ministry? Have you taken a back step in doing the works of the Lord because of the difficult time that you are going through? I want to tell you, come on, wake up, men of God, women of God, I call you in Jesus' name. உன்னை நான் அழைக்கிறேன், come on, come, let's stand firm in our faith. நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்போம். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சீக்கிரமாய் 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். I want to take Genesis chapter 6. Based on this chapter and the verses, I would like to bring 4 thoughts for you. ஒரு 4 பாடங்களை உங்களுக்கு நான் கற்பிக்கும்படி விரும்புகிறேன். முதல் பாடமானது 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 13 to 17 வரைக்கும். I want to teach from Genesis chapter 6 verses 13 to 17. And in these verses we will learn the first truth. It is God's warning. பிரியமானவர்களே, தேவனின் எச்சரிக்கை முதலாவது நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய எச்சரிக்கை, God's warning. Amen. சொல்லுங்க ஹல்லேலூயா. இதில் 13வது வசனத்தை கவனியுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 13. Look at Genesis chapter 6 and look at verse 13. So God said to Noah, I'm going to put an end to all people, for the earth is filled with violence because of them. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்றார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. மனிதனுடைய பாவம். Come on, let's look. In Noah's time, God saw that the world was filled with violence. Hallelujah. கொடுமை. இந்த பூமி நோவாவுடைய காலத்தில் கொடுமையாய் இருந்ததாம். ஹல்லேலூயா. பாவம் நிறைந்ததாய் இருந்ததாம். எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். Look at verse 5. 5வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படிக்கு உங்களை கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை விட்டு விலகினார்கள், வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. மனிதனுடைய இருதய தோற்றத்தை குறித்து சொல்லுங்க. God is a God who can search our heart. God knows our inner thoughts. ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய இருதய நிலைமை எப்படிப்பட்டது என்று தெரியும். I want you to understand what was happening in Noah's time. Man was full of violence and sin. மனுஷன் பாவம் நிறைந்து துர்க்குணத்திலே இருந்தான். ஆண்டவர் பார்க்கிறார், இதற்கு காரணம் பாவம். அல்லேலூயா. பாவம். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் கெட்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் பாவம் நிறைந்ததாய் இருந்தது. இன்றைக்கு உலகம் பாவம் நிறைந்ததாகவே தான் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் கவனிக்கிறோம். I want you to understand that the world was corrupted and God's judgment was coming.
ஒன்று, உலகம் பாவம் நிறைந்து இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே அந்த பாவத்தை ஆண்டவர் கண்டு நியாயம் விசாரிக்க, நியாயம் தீர்க்க அவர் வருகிறார். Our God is a God who sees. He sees our sin. He calls us to repent, or he says judgment will come. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. And what was the judgment that God pronounced? He said to Noah, because of sin I will destroy the world. அல்லேலூயா. பாவத்தினால் ஆண்டவர் நோவா கிட்ட சொன்னார், இந்த பூமியை நான் அழித்து போடுவேன். ஸோ அதனால ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொன்னார், நோவா கிட்ட சொன்னார், நோவாவே நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு பேழை ஒன்றை கட்ட வேண்டும். சற்று முன்பு நாம் வாசிக்க கேட்டோம், வசனம் 14, 15, 16. Look at verses, Genesis chapter 6 verses 14, 15 and 16. அங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் எப்படி இந்த பேழையை இவன் கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நோவாவுக்கு அதன் நுணுக்கங்களை சொன்னார். God ordered Noah to build the ark, but God also told him as to how he will build the ark. இதை எப்படி கட்ட வேண்டும் ஆண்டவர் அதை அவருக்கு சொன்னார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. I saw one Bible verse. Amos, if you will go to Amos chapter 3 and verse 7. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நீங்க போனீங்கன்னாக்கா, surely the sovereign Lord does nothing without revealing his plan to his servants the prophets. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை ஆகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமென் சொல்லுங்க எல்லாரும் கையை உயர்த்தி. ஒன்றும் செய்ய மாட்டாரா? ஊழியக்காரர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர் சொல்லுவாராம். ஆமென். ஞாபகம் இருக்கா? சாமுவேலை அழைத்தார் ஒரு இரவு. Do you know that God called Samuel continuously, and when Samuel finally responded to God, God revealed what he was going to do. God revealed to him as to what was going to happen to Eli and his children. பிரியமானவர்களே, ஆண்டவர் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் வெளிப்படுத்தாமல் எதையும் செய்வது இல்லையா? ஆமென் சொல்லுங்கள். Hallelujah. So we know in our time everything is already revealed for us in the scripture. Say amen. வேதத்திலே நமக்கு ஆண்டவர் எல்லா வெளிப்பாடுகளையும் கொடுத்து விட்டார். வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு சொல்லாம செய்வதில்லை. கடைசி காலம் எப்படி இருக்க போகுதுன்னு முன்குறித்தே நமக்கு சொல்லிவிட்டார். எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். God has revealed everything for us. Shall we say amen? அதனால எச்சரிப்பு ஆண்டவர் கொடுக்கிறதை கேட்டு மனம் திரும்பிட்டா நோவாவும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது போல நாமும் ரட்சிக்கப்படுவோம். If we will only repent like Noah, and then Noah and his family was saved, and likewise God will save us. Shall we say amen? ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். ஒரு கதை ஒன்றை நான் வாசித்தேன். பிரெஞ்சு தேசத்தில் கரீபியன் ஐலண்ட் பகுதியிலே, பிரியமானவர்களே, அங்கே திடீரென்று ஒரு எரிமலை. இட் வாஸ் 1902. ஒரு எரிமலை. அல்லேலூயா. மவுண்ட் பெலி என்று சொல்லப்படுகிற ஒரு மலை பிரதேசம் இருக்கிறது. அதிலே ஒரு எரிமலை எப்போதும் இருக்கிறது. எப்போது அது வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. 1902ல ஒரு பாஸ்டர் ஃபாதர் மேரி என்று சொல்லப்பட்டவர்கள், அவர்கள் விஞ்ஞானத்தில் அவர்கள் விஞ்ஞானிகளோடு கூட சேர்ந்து ஆராய்ச்சி செய்து அவர்கள் சொல்லுகிறார்கள், 1902ல, இட் வாஸ் 1902, அப்போ
இந்த எரிமலை வெடிக்க போகிறது என்று சொல்லி எச்சரிப்பின் சத்தத்தை இட்டார்கள். இந்த எரிமலை வெடிக்க போகிறது, எச்சரிப்பின் சத்தம். about this volcano in French Caribbean island. There was this pastor by the name of Father Mary. She teamed work with some scientific group and she came to this conclusion. It was 1902 and she said this year this volcano will erupt. A big group of people, மீனவர் கூட்டத்தின் மத்தியிலே இந்த ஃபாதர் மேரி என்று சொல்லப்படுகிற உங்க வார்த்தையை கேட்டு they packed themselves and ஒரு பெரிய கூட்டம் என்ன செஞ்சிச்சுன்னா இந்த ஃபாதர் மேரியை நம்பி அவர்கள் உடனே அவர்களுடைய பொருள் எல்லாம் ஒன்றா சேர்த்து அவர்கள் அந்த இடத்தில் இருந்து புறப்பட்டு வேற இடத்துக்கு போய்விட்டார்கள். ஆனால் கவர்மெண்ட்ல இட் வாஸ் த கவர்மெண்ட், அரசாங்கம், அவர்கள் சொன்னார்கள் ஃபாதர் மேரி அவங்க சொல்லுகிற வார்த்தை பொய், சயின்டிஃபிக் ஃபைண்டிங் இஸ் ஆல் ராங், அக்கார்டிங் டு அவர் ரிசர்ச் இட் சேஸ் that the volcano will not erupt now. இந்த எரிமலை இப்போது வெடிக்காது என்று அரசாங்கம் இன்னொரு பக்கத்திலே புரோபகண்டா பண்ணி கொண்டிருந்தார்கள். And my people of God, it was 8th of May 1902 finally the eruption took place. The volcano burst. பிரியமானவர்களே, இந்த எரிமலை வெடித்தது என்று நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் தப்பி ஏற்கனவே ஃபாதர் மேரியுடைய வார்த்தையை கேட்டு அவங்க வேற இடத்துக்கு மாறி போனாங்களோ அவர்கள்லாம் தப்பி கொண்டார்கள். ஆனால் மற்றவர்கள், இட் இஸ் said there were 30,000 people living around this volcano area. இந்த எரிமலையை சுற்றிலும் ஏறக்குறைய 30,000 பேர் வசித்து வந்த இடமாம். இவர்கள் அரசாங்கம் சொன்னதை கேட்டு ஃபாதர் மேரியும் விஞ்ஞானம் சொல்லுகிறதை கேளாமல் போனபடியினாலே அந்த எரிமலைக்கு இரை ஆனார்கள். They died because of the lava. And I want to tell you, there were only 3 people who escaped though they were stay put. இந்த 3 பேர்ல ஒருவனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் சிறைச்சாலையிலே இருந்தானா, அவன் இருந்த சிறைச்சாலை சுத்தியும் மதில்களாய் இருந்ததாம். And because of that, because of the wall prison where he was living, this one man escaped. And there were 2 others who escaped. So totally 3 people escaped out of the 30,000 people. 30,000 பேரை பார்க்கிறோம், 3 பேர் தான் உயிர் தப்பினார்கள். அங்கே வசித்த மற்ற எல்லாரும் மாண்டு போனார்கள். Everyone else died. Why? Because they did not heed the warning that was coming. வரக்கூடிய எச்சரிப்பின் வார்த்தையை கேளாமல் போனபடியினாலே அவர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பைபிள்ல ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தம் இட்டார். நோவா காலத்தில் எச்சரிப்பு கொடுத்தார், இன்னைக்கும் நம்ம காலத்தில் எச்சரிப்பு கொடுக்கிறார். அவர் சொல்லிட்டே இருக்கிறார், மனம் திரும்ப, மனம் போன போக்கில் வாழாத. Don't we know that God is calling us? He is telling us, will you repent? Will you not repent? Will you not walk in your own ways? Will you come back to me? But we would not heed. நம் கேட்கல. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நோவாவுடைய காலத்திலே நோவா 100 வருடத்திற்கும் மேலாக மனம் திரும்புங்கள் என்று அவர் சத்தமிட்டார். Noah called the people to repent, but nobody repented. I want to tell you, people of God, God is even calling us today to repent. Will you live a life of faith? விசுவாச நடப்பியா? Today, this whole month, God is going to call us. இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் நம்மை அழைக்க போறார். என்ன அழைப்பு தெரியுமா? மனம் திரும்பே, விசுவாச நடைய நட, ஆபிரகாம் மாதிரி நட, நோவாவை போல் நட. ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஃபர்ஸ்ட் காட் இஸ் வார்னிங். செகண்ட், இரண்டாவது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம்
வசனம் 18 21 வரைக்கும். But I will take verse 18. Faith in action. விசுவாசத்தின் செயல் என்ற வார்த்தை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். But I will establish my covenant with you and you will enter the ark. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. Look at that verse. ஆண்டவர் சொல்றார் யார்கிட்ட? நோவா கிட்ட. உன்னோடு கூட நான் என்ன செய்வேன்? ஒரு உடன்படிக்கை. ஆமீன். அல்லேலூயா. நீயும் உன் வீட்டார், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் மணமக்கள் எல்லாரும் நீங்கள் பேழைக்குள் போங்கள். ஆமீன். அல்லேலூயா. நோவா என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். ஆமீன். வசனம் 22 பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது நோவா அப்படியே செய்தான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. So Noah had an obedient heart. ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறதான ஒரு இருதயம் நோவாவுக்கு இருந்தது. ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டு இருக்கல. இன்னைக்கு ரொம்ப பேர் சர்ச்சுக்கு வரோம், ஆண்டவர் வார்த்தையை கேட்கிறோம், ஆனா கேட்டதோடு விட்டு விடுகிறோம். மாற்றம் வருவது கிடையாது. நம் மனம் போன மாதிரி தான் வாழ்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு புதன்கிழமை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். Every Wednesday, every Sunday, God speaks to us in this church. He calls us to repentance. He calls us to change our ways. Hallelujah. But I want to tell you, many a times we have built up this habit. We come to church, we listen, but when we go, we do not follow. We want to live the way how we lived. My people of God, God is calling us just as how in the days of Noah, God called the people to change. People would not want to change. ஜனங்கள் மாறவில்லை. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், மாறும்படி அழைக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். God is calling us to repent. Hallelujah. So வசனத்திலே ஆண்டவர் அவர் அழைக்கிறார். அவர் சொல்றார், நான் உன் கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ பேழைக்குள் பிரவேசிப்பாய். பேழையில என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. யாரெல்லாம் இந்த பேழைக்குள்ளார போறாங்களோ ரட்சிக்கப்படுவார், அப்படின்னா காப்பாற்றப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்கள். There is safety in the ark. So God says, Noah, you and your family will go into the ark. The ark is salvation because it will save Noah and his family. Amen. இன்றைக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். He is calling us. Shall we say amen? Look at one verse. யாக்கோபு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். James chapter 2 and verse 17. Faith by itself, if it is not accompanied by action, is dead. அப்படின்னு வசனம் சொல்கிறது. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாது இருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ரொம்ப பேர் கேட்கிறோம், ஆனா நம்ம செயல்படுத்துவது கிடையாது. எவ்வளவோ பிரசங்கம் கேட்டுட்டோம். ஆமென் சொல்லுங்கள். ஆனா வாழ்க்கை மாறல. There's something wrong, isn't it? We have been hearing so many messages after messages. You come to church, you hear God's message. Now we live in a modern world. You go back home, you can on your YouTube channel, you can go online and you can watch many series of sermons. But I want to tell you, we must not be just hearers but doers. Shall we say amen? நாம் கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, செய்கிறவர்களாய் இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. இன்றைக்கு ராபோஜனி ஆராதனை ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்.
நீங்கள் ஒரு கதை ஒன்று கேட்டிருப்பீங்க, நைஜீரியா ஃபால்ஸ். நம்ம ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மனுஷன் இருந்தானா, நான் நினச்சேன் ரொம்ப நாளாக இது ஒரு கட்டுக்கதைன்னு நினைத்தேன். ஃபார் அ வெரி லாங் டைம் ஐ தாட் இட் வாஸ் அ ஃபிக்ஷன். So I hear a lot of men of God bringing up this story. இந்த கதையை தேவ மனிதர்கள் கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன், நிறைய வாட்டி நானே சொல்லி இருக்கிறேன். But this is a true story of a man called Charles Blondin. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் சார்ல்ஸ் பிளாண்டின். நைகரா ஃபால்ஸில் அவன் என்ன செய்தானாக்கா, 1200 அடியிலே அவன் கயிறு ஒன்று கட்டி இருந்தானாம். அந்த கயிறை கட்டி அவன் என்ன செய்வானாம், அந்த நைகரா ஃபால்ஸ் பகுதியிலே வருகிற அநேக டூரிஸ்ட் இருப்பாங்க. இந்த டூரிஸ்ட் வரும்போது இவன் என்ன செய்வானாம், அந்த கயிற்றில் அவன் நடப்பானாம். இறுக்கமான ஒரு கயிறு கட்டி அந்த கயிறுல அவன் கீழே வலைலாம் ஒன்றும் போட மாட்டான், கீழே விழுந்தா செத்து போயிடுவான். ஆனாலும் அவன் அந்த கயிற்றிலே நடப்பானாம். many times he has walked with wheelbarrows, he has walked with staves, he has walked with so many other things in his hand. அவன் கையில் எதையாவது தூக்கி கொண்டு நடப்பானாம். அல்லேலூயா. ஒரு நாள் அவன் கேட்டானா, நடந்து ஒரு முறை இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு நடந்து போனானா, எல்லாரும் கை தட்டினாங்களா, நீங்களாம் நம்புறீங்களா நான் இன்னொரு வாட்டி நடந்துருவேன் நம்புறீங்களான்ட்டு அங்கிருந்து சத்தமாய் கேட்டானா. எல்லாரும் கை தட்டி சொன்னார்களாம், நம்புறோம்ட்டு கை தட்டினார்களாம். எல்லாரும் நம்புறோன்ட்டு கை தட்ட மட்டுமல்லாமல் எல்லாரும் எஸ் யூ கேன், பம்பம் டான்சர்ஸ் எல்லாம் இருந்திருந்தா பம்பம் எல்லாம் தட்டி கொண்டு கண்டிப்பா ஓ ஷுவர் யூ கேன். அப்போ அவன் கேட்டானா, யாராவது ஒருத்தர் என் முதுகுல ஏறிக்குவீங்களா? If you believe that I can walk on the rope, then will someone volunteer to come up here? I will carry you on my back. Do you have the faith that I can walk you over to the other side? சத்தம் போட்டான், பம்பாம் டான்ஸ் அடிச்சான், ஏ என்றான். எல்லாம் அமைதியாயிட்டாங்க, யாரும் சத்தம் போடலையா. பிரியமானவர்களே, இன்னொரு முறை கேட்டானா, இஸ் தேர் எனிஒன் எல்ஸ், யாராவது இருக்கிறீங்களா? அவனுடைய மேனேஜர் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அவனுடைய மேனேஜர் அவன் மட்டும் என்ன தெரியுமா கையை தூக்கினானா, அவன் சொன்னான், நான் நம்புறேன், ஐ எம் வில்லிங் என்று சொன்னானாம். உடனே ஹாரி கம் ஓவர் என்று கூப்பிட்டானாம். உடனே இவன் மேலே ஏறி போனான், தோளில் ஏறி கொண்டான். அவனுடைய பாஸ் அந்த நதியை தாண்டினான். எல்லாரும் இப்போ கை தட்டினாங்க, ஆனால் தலையை கீழே போட்டு தட்டினாங்க. கண்டு விசுவாசித்தான், ஆனால் அதற்குள்ளார போய் அவன் தோளில் ஏறிக்கொண்டு நடக்க துணிச்சல் இல்லை. அல்லேலூயா. My people of God, God is calling you to do the impossible. நிறைய பேருக்கு இந்த மாதம் நான் ஜெபம் பண்ணுறேன், நிறைய பேர் விசுவாசத்தில் நடக்க போறீங்க. நீங்க விசுவாசத்தில் நடக்கிறபடினால எல்லாரும் கையப்படி உயர்த்தி கொள்ளுங்க. You are going to receive. I want to tell you, many of you this month you are going to live out your faith. உன் விசுவாசத்தில் நீ வாழ போகிறாய், நடக்க போகிறாய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், நல்லது நடக்க போகிறது. கையை உயர்த்தி கொள்ளுங்கள். நிறைய பிசினஸஸ் நான் பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தில். யாரெல்லாம் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறீங்க, இன் ஃபெய்த் ஐ டிக்ளேர் God will bless you. Your business will flourish because you have decided to take this walk of faith. Say amen. விசுவாச நடை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த காரியத்திலும் சில பேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃப்ரீயாக விடுவிக்கப்பட்டு வரப்போகிறார்கள்.
காரணம் என்ன? உன் விசுவாசம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மூன்றாவது காரியத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். I want to bring the third fact. We are called to walk in faith. Amen. ஒரு நாள் நட இல்லை, இது நாள்தோறும் நடக்கிற நட. ஆமென் சொல்லுங்கள். We must walk in faith. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க hallelujah. கர்த்தர் பெரியவர். God is calling us to walk with him. நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் குன்றி குன்றி நடப்பாங்க ஆண்டவர் காரியத்தில். அப்படி இருக்கக்கூடாது, தேவனோடு நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. Genesis chapter 6 and verse 22. நோவா அப்படியே செய்தான். அப்புறம் பாருங்க, தனக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இது முக்கியமான காரியம். ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், அவன் அதை முடித்து காட்டினான். So people of God, third thing that we should learn is that we must begin and finish strong. Amen. நம்ம என்ன செய்யணும்? நிறைவு செய்யும் விசுவாச நடைய நடக்கணும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. நோவா ஜஸ்ட் கேட்டு ஆரம்பிச்சுட்டு விடல, கடைசி பரியந்தம். It took him many years, but he never complained. அவன் சாக்கு போக்கு கொடுக்கல, அவன் தாமதிக்கல. ஆண்டவரே இன்னைக்கு அசதியா இருக்கு, நான் செய்ய முடியாது, அப்படிலாம் இல்லவே இல்லை. நோவா ஆண்டவர் சொன்னபடியே செய்தானாம். ஆமென். So people of God, he began strong, he completed strong. இன்னைக்கு ரொம்ப பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில குன்றி குன்றி நடக்கிறோம். ஒரு நாள் நடக்கிறோம், 10 நாள் நம்ம பின்மாற்றத்துக்கு போயிடுறோம். ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்? உண்மையாய் நடக்க. நோவா எத்தனை வருஷம் இந்த பேழையை கட்டினாரா? More than 100 years. It is said it's about 120 years. 120 ஆண்டு எடுத்துச்சாம் இந்த பேழையை கட்டி. ஆண்டவர் கடைசியாய் அந்த பேழைக்குள் பிரவேசி என்று சொல்வதற்கு. ஆமென். ஒரு வேத வசனம் இருக்கு, சாமுவேல் புஸ்தகத்தை 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 15வது அதிகாரத்தில் வசனம் 22. அதில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்வீங்கன்னாக்கா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். டு obey is better than sacrifice. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சரியா? கீழ்ப்படிதல் உத்தமம். ஆமென். பலி செலுத்துவதை பார்க்கிறோம். சவுல் ராஜா என்ன செய்தான்? பலி செலுத்தினான். அல்லேலூயா. சாமுவேல் வர தாமதமாது என்று அவன் பலி செலுத்தினான். தேவ கோப ஆக்கினைக்கு ஆளானான். அவன் சொன்னான், நீர் வர தாமதம் ஆகிவிட்டது, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அதனால நான் போய் பலியை செலுத்திட்டேன். அல்லேலூயா. அப்பதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பலி செலுத்துவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அவசியம். இந்த பலியை யார் செலுத்தினு? சாமுவேல் தான் செய்யணும், ஆசாரியன் தான் செய்யணும். சவுல் ஒரு ராஜா தான். ராஜா பலிபீடத்திலே அவன் பலியை செலுத்துவதற்கு அவனுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல, ஆனாலும் அவன் பலியை செலுத்தினான். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தேவனுடைய கோப ஆக்கினைக்கு ஆளான். ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ பலி செலுத்துவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோமே என்றால் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அஸ்ஸாம் என்று சொல்லப்படுகிற இந்தியாவிலே நார்த் ஈஸ்ட் இந்தியா என்று சொல்லுவார்கள். இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலே அஸ்ஸாம் பகுதியிலே மஜூலி என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு 16 வயது தான். அவன் வசித்த அஸ்ஸாம் ஒரு மலை பிரதேசம் என்றபடினாலே அடிக்கடி மணல் சரிவு உண்டாகும். இந்த மணல் சரிவு உண்டாகிறபடியினாலே அவன் வசிக்கிற இடத்திலே அங்கே எப்போ பார்த்தாலும் பயங்கர காடுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதனால 16 வயது ஆன இந்த வாலிபன் ஜடேவ் என்று சொல்லப்படுகிற
இந்த வாலிபன் அவன் என்ன செய்தான்னா 16 வயதாக இருக்கும் போதே அவன் மனசில் ஒரு சின்ன எண்ணம், நான் என்ன செய்வேன், செடிகளை நடுவேன், இது பெரிய மரங்கள் ஆகும், ஒரு நாள் என்னுடைய அசாம் நான் வசிக்கும் பகுதி பாதுகாக்கப்படும் அப்படின்ட்டு அவன் மனசில் எண்ணினான். அவன் என்ன செய்தான் பிரியமானவர்களே, அவன் ஒரு குறிப்பிட்ட காரியம், பிரம்மபுத்திரா என்று சொல்லப்படுகிற நதி இருக்கிறது, அந்த நதி அவனுக்கு அருகில் இருக்கிறது. அந்த நதியின் ஒரு பகுதி ஒரு பெரிய பாலைவனம், ஒரு பகுதி அங்கே ஒன்றுமே முளைக்காது, செழிப்பாக வராது. இப்படி அந்த இடம் ஒரு வனம் போல் இருந்தது. இவன் மனசில் 16 வயதாக இருக்கும் போது ஒரு எண்ணம், நான் என்ன செய்வேன்னா இந்த இடத்துல செடிகளை நடுவேன், நான் என்ன செய்வேன், இந்த இடத்துல அந்த செடிகளுக்கு தண்ணீர் பாய்ப்பேன். அது ஒரு பெரிய இடம் பாருங்கள். அந்த பெரிய இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு மரம் ஒரு செடி ஒன்றை நடுவான். ஒவ்வொரு நாளும் போவான், அந்த செடிக்கு தண்ணீர் பாய்ப்பானா. அவனை பார்க்குற நிறைய பேர் அவங்ககிட்ட சொல்லுவான், அவனுக்கு வேலையே இல்லையாப்பா, உனக்கு வேலையே இல்லையா, இது ஒரு பாலைவனம் போல், இந்த இடத்துல ஒன்றும் செழிப்பாய் வராது என்று தெரிந்தும் அந்த இடத்துல நீ செடிகளை நடுகிறாய், இது சாத்தியமா என்று கேட்பார்களாம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாக இவன் அப்படியே செய்து கொண்டே இருந்தான். பல ஆண்டுகள் ஆனது. இவன் ஒரு பெரிய மனுஷனானான். என் பிரியமான தேவ பிள்ளையே, எது பாலைவனம் என்று சொன்னார்களோ அவனுடைய சரித்திரம் சொல்லுகிறது, அந்த இடம் ஒரு பெரிய காடாய் மாறினதா. ஏன் மாறிச்சான், இவன் செடிகளை நட்டு அவன் ஒவ்வொரு நாளும் பல மைல் தூரத்திற்கு தண்ணீர் பாய்த்து கொண்டே இருப்பானா. அல்லேலூயா. அவன் செய்ததை வேஸ்ட் ஆகல, அது கனி கொடுத்தது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பித்ததை முடிக்கிற வரைக்கும் செய்தானாம். விசுவாசமும் அப்படிதான். நீங்களும் நானும் ஆரம்பிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த மாதம் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவருக்காக நான் வாழ போகிறேன். Hallelujah. Make a decision this month that you will live for God. And I tell you, God Almighty will be able to do great things for you. கலாத்தியர் 6:9 சொல்லுகிறது, let us not grow weary in doing good, for at the proper time we will reap our harvest if we do not give up. வசனத்தை கவனியுங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென் சொல்லுங்க. இஸ் இட் நாட் ட்ரூ அபவுட் திஸ் மேன், யங் மேன் ஜடேவ்? இவன் விடாமல் செய்தான், அதை பலனை கண்டான். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆரம்பம், முடிவு, அது பூர்ணமாய் இருக்க வேண்டும். கடைசியை கொஞ்சமாய் நான் சொல்லி உங்க கூட ஜெபிக்கிறேன். Go to Hebrews chapter 11 and verse 7. It talks about Noah. எபிரேயர் 11:7 ரட்சிக்கும் விசுவாசம் என்று நாம் கற்றுக்கொள்ளும். Faith that saves is the fourth lesson that we learn. ரட்சிக்கும் விசுவாசம். By faith Noah, when warned about things not yet seen, in holy fear built an ark to save his family. விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தொடர்ந்து தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Faith that saved
Noah and his family. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இதை குறித்து, நோவாவை குறித்து மத்தேயு புத்தகத்திலே எழுதினார். If you will go to Matthew chapter 24, verse 37 to 39. Look at verse 37. As it was in the days of Noah, so it will be at the coming of the Son of Man. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். Faith that saves. ரட்சிக்கும் விசுவாசம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நோவாவுக்கு தெரியாது அவனுக்கு முன்னால இந்த பேழை கட்டுறதுனால என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், பேழையை கட்டு. அவன் விசுவாசத்திலே பேழையை கட்டினான். Noah did not know why he was building the ark, what is going to happen, because in those days there was no rain. அந்நாட்களிலே மழை இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் பிரியமானவர்களே, because Noah acted in faith, he was able to save his family. அவன் குடும்பத்தை அவன் காப்பாற்றினான். ஏன்? அவ்வளோ ஆண்டுகள் ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்தபடியினாலே அவன் காப்பாற்றப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. I will end with this story. 2004 இந்தியன் ஓஷன் சுனாமி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுனாமி 2004 ஆண்டிலே இந்தியன் ஓஷனை தாக்கினது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு 10 வயசு பெண்மணி, இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த பெண்மணி, அவளுடைய குடும்பத்தோடு அவள் எங்கே இருந்தார்? மைகாவ் பீச், தைலண்டில் ஹாலிடேக்கு வந்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, 10 வயது ஒரு சிறு பெண். இது உண்மையான சம்பவம். இந்த சம்பவத்தில் சொல்லப்படுகிறது, இந்த 10 வயசான சிறு பெண் டில்லி ஸ்மித் என்று சொல்லப்படுகிறது. டில்லி ஸ்மித், she was only 10 years old. She was holidaying with her parents from England. She was in a beach in Thailand. பிரியமானவர்களே, ஹாலிடேக்கு வருவதற்கு முன்பு பள்ளிக்கூடத்தில் அவங்க டீச்சர் கற்றுக் கொடுத்தாங்களாம், சுனாமினா என்னான்ட்டு கற்றுக் கொடுத்தாங்களா. ஜஸ்ட் பிஃபோர் தி சுனாமி ஹேப்பன். சுனாமினா என்ன, இந்த சுனாமி வந்தால் அதோடைய அறிகுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த டீச்சர் கற்றுக் கொடுத்தாங்களாம். கடலில் ஒரு சுனாமி இப்படி ஒரு இரப்ஷன், ஒரு எர்த்குவேக் ஒன்று நடந்தால் அந்த கடல் அலைகளில் என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் a week before she flew to Thailand. இப்போ பீச் ஓரத்தில் தைலண்டில் இவங்க சந்தோஷமாக உல்லாசமாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இந்த 10 வயசு பெண்ணு மட்டும் அந்த கடலின் அலையை பார்த்துட்டே இருந்தாலாம். அந்த அலையை பார்த்துட்டே இருக்கும்போது எப்போதும் அந்த அலை எப்போதும் வர மாதிரியே வந்துட்டு இருந்துச்சா. சடன்லி she began to notice that there was a change in the way how the wave was coming. இந்த அலை எப்படி வருகிறது, அந்த அலையை பார்க்குறாள். அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்தது ஞாபகம் வருது. இந்த மாதிரி அலை வந்துச்சுன்னா அது சுனாமிக்கு அறிகுறை. உடனே அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டா. அவ சொன்னா, அப்பா அம்மா, அந்த அலையை பாருங்கள், அந்த அலையை பாருங்கள், அந்த அலையை பாருங்கள். அந்த அலை எப்போதும் அடிக்கிற அலையை பார்க்கிறோம் வித்தியாசமாயிருக்கிறது. இது சுனாமிக்கு அறிகுறை என்று என் டீச்சர் கற்றுக் கொடுத்தாங்க. உடனே அப்பாவும் அம்மாவும் அந்த பிள்ளை சொன்னதை கேட்டு வேகமாக ஓடி அந்த கடல் பாதுகாப்பு அதிகாரிகள் இடத்துல ஓடி போய் அவங்க வசித்த ஹோட்டல் பகுதியிலையும் போய் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஓடி போய் சொன்னாங்களா, இந்த அலை வித்தியாசமாய் இருக்கிறது, இது பூமியில் நடைபெற்ற ஒரு பூமி அதிர்ச்சியின் அலை என்று சொல்லி எச்சரிப்பு கொடுத்த உடனே
அந்த ஹோட்டல்லையும் அந்த பீச்லேயும் உடனே ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டதான். எல்லாரும் அந்த அந்த பீச்சில் இருந்து வெளியாகுங்கள், there is a tsunami coming என்ற ஒரு அலார்ம் சிஸ்டம் ஆன் ஆனிச்சான். Everyone packed and everyone ran for their life. And sure enough, the girl Tilly Smith was right. The tsunami hit. சுனாமி அடித்தது. சொல்லப்படுகிறது சாட்சியாய் இந்த பெண் எச்சரிப்பு கொடுத்து அதை கீழ்ப்படிந்து எல்லாரும் ஓடினபடினாலே எல்லாரும் தப்பினார்கள். ஆனால் மற்ற பகுதிகளில் இருந்த பீச்சில் எல்லாரும் மரித்து போனார்கள். ஏன்? அந்த எச்சரிப்பு அவர்களுக்கு போய் சேரல. என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இதே போல தான் நம்மக்கிட்ட எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். மாற மாட்டியா? will you not change? will you not change? பிரியமானவர்களே, ஒரு வசனம் வாசித்து ஜெபம் பண்ணுவோம். Proverbs chapter 3 verse 5 and 6. Trust in the Lord with all your heart and lean not on your understanding. In all your ways submit to him. He will make your paths straight. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஸோ பீப்புள் ஆஃப் காட், இந்த மாதம் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. I want to live a life of action. Amen. செயல் கிறிஸ்தவனாய், ஆமேன், நான் வாழ போகிறேன். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.